இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தனியார் தொழிற்சாலை நிர்வாகத்தினரை தாக்கி மிரட்டல். தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன் மீது வழக்கு பதிவு. புதுச்சேரியில் நிழலில்லா நாள். கடற்கரை சாலையில் மாணவ மாணவிகளுக்கு விளக்கம். போராட்டங்கள் நடத்தி தொழிற்சாலைகள் மிரட்டப்படுகிறது. வேலை வாய்ப்புகள் குறைந்து வருவதாகவும் துணைநிலை ஆளுநர் குற்றச்சாட்டு. புதுச்சேரி வேர்ல்பூல் நிறுவன வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து நிறுவனத்தின் பாதுகாப்பு அதிகாரியை தாக்கியதுடன் நிறுவனத்தின் மூத்த மேலாளரை தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்த திருபுவனை தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக உள்ள ஏ.கே. சாய் ஜே சரவணகுமார் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்தவர். 2026 சட்டமன்ற தேர்தலில் திருபுவனை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதனிடையில் திருபுவனை தொழில்பேட்டை பகுதியில் உள்ள வேர்ல்பூல் நிறுவனத்தில் சாய் ஜே சரவணகுமார் உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்கள் நிறுவன வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிறுவனத்தின் பாதுகாப்பு பணியில் இருந்த பாதுகாப்பு அதிகாரியை அவர்கள் தாக்கி கைகலப்பில் ஈடுபட்டதாகவும் புகாரில் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனத்தின் பிளான்ட் ஹெட் சிவராமகிருஷ்ணன் போலீசில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதியம் 12:35 மணியளவில் சாய் ஜே சரவணகுமார் உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்கள் நிறுவன வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிறுவனத்தின் பாதுகாப்பு பணியில் இருந்த பாதுகாப்பு அதிகாரியை அவர்கள் தாக்கி கைகலப்பில் ஈடுபட்டதாகவும் புகாரில் கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து நிறுவனத்தின் பிளான்ட் ஹெட் சிவராமகிருஷ்ணன் மற்றும் மூத்த மேலாளர்களை தகாத மற்றும் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டியதாகவும் அவர்களது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையில் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என மிரட்டியுள்ளதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து நிறுவன நிர்வாகம் சார்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் திருபுவனை தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் மீது 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதில் நிறுவன வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைதல், நிறுவனத்தின் பாதுகாப்பு அதிகாரி மூத்த மேலாளர்களை ஆபாசமான வார்த்தைகளால் திட்டுதல், உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் மிரட்டுதல் ஆகிய பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சாய் சரவணகுமார் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதால் இந்த வழக்கு பதிவு புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக நிறுவன வளாகத்தில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகள், பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்த உள்ளனர். சாய் சரவணகுமார் ஏற்கனவே பாஜகவை சேர்ந்தவராக இருந்து கடந்த ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராகவும் பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நிகழ்ந்த நிழலில்லா நாள் குறித்து மாணவர்களுக்கு அறிவியல் விளக்கம் அளிக்கப்பட்டது. சரியாக 12:14 மணிக்கு நிழல் 0 டிகிரியில் விழுந்தபொழுது அறிவியல் பயிற்றுநர்கள் செயல்முறை விளக்கம் அளித்தார்கள். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் இன்று நண்பகல் சுமார் 12:14 மணியளவில் 0 ஷேடோ டே எனப்படும் நிழலில்லா நாள் அரிய வானியல் நிகழ்வு நிகழ்ந்தது. இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள புனித இருதய ஆண்டவர் பள்ளியில் புதுச்சேரி அறிவியல் இயக்கம் சார்பில் மாணவர்களுக்கு உச்சி வெயிலில் இந்த நிகழ்வின் அறிவியல் பின்னணி குறித்து ஆசிரியர்கள் நேரடியாக விளக்கினர். சூரியன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சரியான தலைக்கு மேல், அதாவது உச்சி நிலைக்கு வரும்பொழுது பொருளின் நிழல் பக்கவாட்டில் விழாமல் அதன் அடிப்பகுதியிலேயே சுருங்கி மறைந்துவிடும். இதுவே நிழலில்லா நாள் எனப்படுகிறது. பூமியின் கடகரேகை மற்றும் மகர ரேகைக்கு இடைப்பட்ட வெப்பமண்டல பகுதியில் மட்டுமே இந்த நிகழ்வு ஏற்படுகிறது. இந்த பகுதியில் உள்ள இடங்களுக்கு சரியாக சூரியன் வடக்கு நோக்கி நகரும் காலத்திலும் பின்னர் தெற்கு நோக்கி நகரும் காலத்திலும் என ஆண்டுக்கு 2 முறை உச்சி நிலையில் வரும். புதுச்சேரியை பொறுத்தவரை சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வின் பொழுது ஏப்ரல் மாதத்திலும் தெற்கு நோக்கிய நகர்வின் பொழுது ஆகஸ்ட் மாதத்திலும் நிழலில்லா நாள் ஏற்படுகிறது. அந்த வகையில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி புதுச்சேரியில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வின் போது பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் செங்குத்தாக குச்சிகளை நிறுத்தி அவற்றின் நிழல் நீளத்தில் ஏற்படும் மாற்றங்களை நேரடியாக கவனித்தனர். சூரியன் உச்சிநிலையை அடைந்த பொழுது குச்சியின் நிழல் மிகவும் குறுகி குச்சியின் அடிப்பகுதியை சுற்றியே காணப்பட்டது. இதேபோன்று மாணவர்கள் வட்ட வடிவில் நின்று கொண்டு தங்களது நிழல் தங்கள் மீது விழுந்த நிகழ்வை நண்பர்கள் 12 மணி அளவில் அறிவியல் பூர்வமாக செய்முறை விளக்கமாக நிகழ்த்தி காட்டினர். இதன் மூலம் மாணவர்களுக்கு வெறும் பாட புத்தக அறிவாக இல்லாமல் நேரடியாக களத்தில் அறிவியல் பரிசோதனைகளை மேற்கொள்ளும் வாய்ப்பும் வழங்கப்பட்டது. செங்குத்து குச்சியின் நிழல் நீளத்தை அளவிடுதல், அதன் அடிப்படையில் சூரியனின் உயர கோணத்தை கணக்கிடுதல், பூமியின் அட்சரேகையை புரிந்து கொள்ளுதல் உள்ளிட்ட பல்வேறு அறிவியல் பயிற்சிகளில் மாணவர்கள் ஈடுபட்டனர்.
போராட்டங்கள் செய்து சிலர் புதுச்சேரியில் உள்ள தொழிற்சாலைகளை மூடுவதற்கு முயற்சி செய்து வருவதாகவும் அவர்களால் தான் புதுச்சேரியில் வேலைவாய்ப்பு குறைந்து வருவதாக புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தி உள்ளூர் தயாரிப்புகளை ஊக்கப்படுத்தும் வகையில் புதுச்சேரி அரசின் தொழில்துறையின் சார்பில் மேட் இன் புதுச்சேரி என்கிற திட்டம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ், சட்டமன்ற உறுப்பினர்கள் விக்னேஷ் கண்ணன், தலைமைச் செயலர் சரத் சௌகான் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்கள் தற்பொழுது உலக அளவில் பிரபலமடைந்து வருவதாகவும் அதேபோன்று புதுச்சேரியில் தயாரிக்கப்படும் உள்ளூர் பொருட்களையும் ஊக்கப்படுத்தி அவற்றை பரவலாக கொண்டு செல்லும் நோக்கில் மேட் இன் புதுச்சேரி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் அடுத்த 5 ஆண்டுகளில் தகவல் தொழில்நுட்பத் துறையில் முதலீடுகள் அதிகரிக்கப்படும் எனவும் புதுச்சேரியை சேர்ந்த இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு செல்ல வேண்டிய நிலையை மாற்றி அவர்களுக்கு புதுச்சேரியிலேயே வேலைவாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தொழில்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோரிடம் ஏற்கனவே பேசியுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரி தொழிற்சாலைகளில் செயல்படாத வகையில் சிலர் போராட்டங்களை நடத்தி வருவதாகவும் இதனால் மாநிலத்தில் வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்படுவதாகவும் போராட்டங்கள் நடத்தி புதுச்சேரியில் உள்ள தொழிற்சாலைகளை மூடுபவர்களால் ஒருவருக்காவது வேலை கொடுக்க முடியுமா என கேள்வி எழுப்பிய அவர், இத்தகைய நடவடிக்கையால் புதுச்சேரியில் வேலைவாய்ப்புகள் குறைந்து வருவதாகவும் இன்று கூட ஒரு தொழிற்சாலை இயங்க விடாமல் போராட்டம் நடத்தி சுமார் 1500 பேர் வேலை பார்க்க முடியாத நிலையை உருவாக்கியுள்ளனர் என்றும் புதுச்சேரியை தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாநிலமாக தொடர்ந்து மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தொழில் வளர்ச்சி அதிகரித்தால் மட்டுமே புதிய முதலீடுகள் வருவதுடன் உள்ளூர் இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, தொழில்துறை வளர்ச்சியால் தான் புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மங்களம் பகுதியில் வீட்டில் நகை திருட்டு, ஏசி, வாஷிங் மிஷின் சரி செய்வது போல் நடித்து கைவரிசையில் ஈடுபட்ட குற்றவாளி கைது. புதுச்சேரி மேற்கு பகுதி சரகத்திற்குட்பட்ட மங்களம் காவல் நிலைய எல்லையில் வீட்டில் ஏசி மற்றும் வாஷிங் மிஷின் சரி செய்வது போல் வந்து நகைகளை திருடிச் சென்ற நபரை தனிப்படை போலீசார் கைது செய்து களவு போன நகைகளை மீட்டனர். கீழ்சாத்தமங்கலம் பழனி நகரை சேர்ந்த தவமணி என்பவரது வீடு கடந்த 19ஆம் தேதி அன்று திறந்திருந்துள்ளது. அப்பொழுது ஏசி மற்றும் வாஷிங் மிஷின் சரி செய்வது போல வந்த அடையாளம் தெரியாத நபர் வீட்டில் இருந்த நகைகளை திருடிச் சென்றதாக மங்களம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் எஸ்எஸ்பி கலைவாணன், ஐபிஎஸ் ஆகியோரின் உத்தரவின் பேரிலும் மேற்கு பகுதி எஸ்பி சுப்பிரமணியன், பிபிஎஸ் மேற்பார்வையிலும் வில்லியனூர் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் தலைமையிலும் தனிப்படை அமைக்கப்பட்டது. உதவி ஆய்வாளர்கள் பெரியசாமி, இளமுருகன் மற்றும் மேற்கு குற்றப்பிரிவு தலைமை காவலர்கள் ராஜரத்தினம், ரங்கராஜ், பிரபு, மங்களம் குற்றப்பிரிவு காவலர் பத்மநாபன் ஆகியோர் அடங்கிய தனிப்படையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த போலீசார் குற்றவாளி சென்ற வழித்தடங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் தொடர்ந்து ஆராய்ந்தனர். அதன் அடிப்படையில் புதுச்சேரி சாரணப்பேட்டை நடுத்தருவை சேர்ந்த ரவிசங்கர், ரவீந்திரன் என்பவரது மகன் போலீசார் அடையாளம் கண்டு கைது செய்தனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் திருடில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து வழக்கின் களவு சொத்துக்களை மீட்கப்பட்டு சட்ட விதிகளின்படி ரவிசங்கர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். பின்னர் அவர் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கை விரைந்து துப்பு துலக்கிய குற்றவாளியை கைது செய்து உதவிய புதுச்சேரி எஸ்டிஎஃப் மற்றும் மேட்டுப்பாளையம் குற்றப்பிரிவு போலீசாருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் வழக்கில் விரைந்து செயல்பட்டு குற்றவாளியை கைது செய்து களவு சொத்துக்களை மீட்ட மேற்கு குற்றப்பிரிவு மற்றும் மங்களம் காவல் நிலைய குற்றப்பிரிவு போலீசாரை டிஐஜி சத்யசுந்தரம், எஸ்எஸ்பி கலைவாணன், மேற்கு பகுதி எஸ்பி சுப்பிரமணியன், பிபிஎஸ் மற்றும் வெள்ளினூர் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் ஆகியோர் வெகுவாக பாராட்டினர். திருபுவனையில் மின்சாரம் தாக்கி தனியார் நிறுவன ஊழியர் பலி. திருபுவனை பெரியபேட் புதுமனை தெருவை பகுதியைச் சேர்ந்தவர் ராசு மகன் ஐயப்பன். இவர் மங்களம் பகுதியில் உள்ள மருந்து தயாரிக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் நேற்று ஐயப்பன் வீட்டில் புதியதாக ஸ்விட்ச் பாக்ஸ் வைக்கும் வேலையில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார். அப்பொழுது அலற சத்தம் கேட்டு வீட்டில் இருந்த அவரின் மகள் வந்து பார்க்கும் பொழுது மயக்க நிலையில் கிடந்த அவரை மீட்டு திருபுவனை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக மதுகடிப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பணியில் இருந்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறிவிட்டனர். இதுகுறித்து மகன் சஞ்சய் திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மின்சாரம் தாக்கி தனியார் நிறுவன ஊழியர் இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கடற்கரையில் வண்ண வண்ண பட்டங்கள், பலூன்கள் பறக்க விடப்பட்ட நிகழ்வு சுற்றுலா பயணிகளையும் உள்ளூர் வாசிகளையும் கவர்ந்தது. அதோடு இரவு நேரத்தில் வெடிக்கப்பட்ட வான வேடிக்கையை கடற்கரைக்கு வந்தவர்கள் கண்டு ரசித்தனர்.
புதுச்சேரி தொழில்துறை சார்பில் 10 நாட்களுக்கு கலை, இசை, உணவு, நடனம் என பல்வேறு தலைப்புகளில் நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரையில் வண்ண வண்ண பட்டங்களும் பலூன்களும் பறக்கவிடப்பட்ட நிகழ்வு கடற்கரைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளையும் உள்ளூர் மக்களையும் வெகுவாக கவர்ந்தது. குறிப்பாக சாண்டா கிளாஸ், தவளை, பாம்பு, விநாயகர், டெடிபியர், கொரில்லா, மீன் வகைகள், பறவைகள் உருவம் கொண்ட பலூன்கள் பறக்கவிடப்பட்டதை குடும்பத்தோடு பலரும் ரசித்தனர். குறிப்பாக குழந்தைகள் வானில் பறந்த பலூன்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர். அதைத் தொடர்ந்து இரவு நேரத்தில் வான வேடிக்கை நிகழ்வும் நிகழ்த்தப்பட்டது. வான வேடிக்கையும் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பொதுமக்களோடு சேர்ந்து கண்டு ரசித்தார். அடுத்து 9 நாட்களுக்கு புதுச்சேரியில் வண்ண பலூன்கள் கடற்கரையில் பறக்கவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு மணல் சிற்பம், இசை நிகழ்ச்சி, உணவு திருவிழா உள்ளிட்டவற்றிற்கும் தொழில்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேட் இன் புதுச்சேரி பிராண்ட் பெயருடன் புதிய சின்னம் அறிமுகம். ஆகஸ்ட் 21 காந்தி திடலில் பிரம்மாண்ட தொடக்க விழா. புதுச்சேரி மாநிலத்தின் MSME தொழில் முனைவோரின் பிரத்யேக தயாரிப்புகளை உலகளவில் பிரபலப்படுத்தும் நோக்கில் மேட் இன் புதுச்சேரி என்ற புதிய பிராண்ட் பெயர் மற்றும் அதன் அதிகாரப்பூர்வ சின்னம் பிரம்மாண்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்திய அரசின் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சகத்தின் RAM திட்டத்தின் கீழ் அகமதாபாத் நிறுவனம் மற்றும் புதுச்சேரி அரசின் பிப்டிக் நிறுவனம் இணைந்து இச்சிறப்பு மேம்பாட்டு பயிற்சியை முன்னெடுத்துள்ளன. இதன் முக்கிய அங்கமாக புதுச்சேரி ராக் பீச்சில் உள்ள காந்தி சிலை அருகில் வெள்ளிக்கிழமை மாலை வண்ணமயமான பிரம்மாண்ட வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றதை பொதுமக்கள் திரளாக கண்டு ரசித்தனர். நீதிமன்ற உத்தரவை மீறி வயலில் வேலி அமைக்க முயற்சி, சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க விவசாயி கோரிக்கை. காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரிமேடு பகுதியில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலத்தில் அத்துமீறி வேலி அமைக்க முயன்றவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயி பாலாஜி கோரிக்கை விடுத்துள்ளார். கோட்டுச்சேரிமேடு பகுதியில் விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரிக்கு பின்புறம் சுமார் 3 ஏக்கர் நிலம் அமைந்துள்ளது. இந்த நிலத்தை கோட்டுச்சேரி பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் 3 தலைமுறைகளாக பயிரிட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே கடந்த 2021 ஆண்டு முதல் இந்த நிலம் தொடர்பாக பாலகிருஷ்ணனுக்கு நில உரிமையாளருக்கும் இடையே காரைக்கால் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுதே நில உரிமையாளர் அந்த நிலத்தை விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரிக்கு விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. நீதிமன்ற அனுமதியின்றி வழக்கு நிலுவையில் உள்ள நிலத்தை விற்பனை செய்ததும் வாங்கியதும் சட்டப்படி தவறானது என விவசாயி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக உயர்நீதிமன்ற ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தாசில்தார் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் 12 வாரங்களுக்குள் உரிய முடிவு எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் விவசாயி பாலாஜி தெரிவித்தார். இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவு மற்றும் வழக்கு நிலுவையில் உள்ள நிலத்தை மீறி சம்பந்தப்பட்ட நிலத்திற்குள் அத்துமீறி நுழைந்து வேலி அமைக்க முயற்சி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே நீதிமன்ற உத்தரவை மீறி வயலில் வேலி அமைக்க முயன்றவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிலத்தை பராமரித்து வரும் விவசாயி பாலாஜி வலியுறுத்தியுள்ளார். ஊசுடு சட்டமன்ற தொகுதி ராமநாதபுரம் ஏரியின் சீரமைப்பு பணியை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் ஏரியை சீரமைக்கும் பணிக்கான தொடக்க விழா நடைபெற்றது. VBG ராம்ஜி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் இப்பணியை ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களிடம் பேசிய MLA, இந்த ஆண்டு 100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக விரிவுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் தகுதியான அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் தொகுதி மக்களின் குறைகளை நேரடியாக தன்னிடம் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்தார். ஏரி சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததால் நீர்நிலையின் கொள்ளளவு அதிகரிப்பதுடன் மழைநீர் சேமிப்பு மேம்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதோடு விவசாயத்திற்கு தேவையான நீராதாரம் வலுப்பெறும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிகழ்வில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி, நிலநிலை பொறியாளர், பணி ஆய்வாளர், கிராம திட்ட ஊழியர், கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் திட்ட பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையின் அலட்சிய போக்கிற்கு லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கடும் கண்டனம். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் அண்மை காலமாக பள்ளி, கல்லூரி மாணவர்கள் சாலை விபத்தில் உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிர்ச்சியூட்டுகின்றன. புதுச்சேரியில் உள்ள மேட்டுப்பாளையம், பவழக்காரன்சாவடி, திருக்கனூர், வில்லியனூர் பகுதிகளில் அடுத்தடுத்து அப்பாவி மாணவர்களின் உயிர்களை லாரிகளும் தனியார் பேருந்துகளும் தொடர்ந்து விபத்தை ஏற்படுத்தி பறித்து வருவது நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தோல்வியையே வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இது தொடர்பாக லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் கொடுத்ததன் அடிப்படையில் அண்மையில் புதுச்சேரியில் காலை 7 மணி முதல் 10 மணி வரையும் மாலை 4 மணி முதல் 7 மணி வரையும் கனரக வாகனங்கள் நகருக்குள் இயங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த தடை உத்தரவு வெறும் காகிதத்தில் உள்ள உத்தரவாகவே இருப்பது போல தோன்றுகிறது. ஏனெனில் பள்ளி, கல்லூரிகள் இயங்கும் நேரங்கள் லாரிகள் தொடர்ந்து நகருக்குள் இயக்கப்படுவதாக தொடர்ச்சியாக வீடியோ ஆதாரங்களுடன் செய்திகள் வெளிவருவது அதிர்ச்சியை தருகின்றன. இது புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையின் அலட்சிய போக்கியை காட்டுகிறது. புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையின் இச்செயல் கடும் கண்டனத்துக்குரியது எனவும், மேலும் பள்ளி நேரங்களில் தனியார் பேருந்துகளின் அசுர வேகத்திற்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மாணவர்களின் பாதுகாப்பில் இனி ஒரு துளியும் அலட்சியம் காட்டினாலும் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையை கண்டித்து லட்சிய ஜனநாயக கட்சி மக்களை திரட்டி மாபெரும் போராட்ட களத்தில் இறங்கும் என எச்சரிக்கிறோம் என தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி மகாத்மா காந்தி சாலையில் அமைந்துள்ள ஆர் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளியின் விளையாட்டு விழா 22 ஆகஸ்ட் 2026 இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் புதுச்சேரி சட்டமன்றத்தின் தற்காலிக பேரவைத் தலைவர் அன்பழகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தனது உரையில் மாணவர்கள் கல்வியுடன் விளையாட்டு திறமையையும் வளர்த்துக் கொள்வதன் அவசியத்தையும், விளையாட்டு, ஒழுக்கம், கட்டுப்பாடு, குழு உணர்வு மற்றும் தலைமை பண்புகளை வளர்க்கும் சிறந்த வழியையும் எடுத்துரைத்தனர். மேலும் பள்ளி அளவில் நடத்தப்பட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினர், தற்காலிக பேரவைத் தலைவர் அன்பழகன் அவர்கள் பரிசுகள் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டினார். வெற்றி பெற்ற மாணவர்களை வாழ்த்திய அவர், எதிர்காலத்திலும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கவும் பெற்றோருக்கு ஊக்கமளித்தார். இந்த விளையாட்டு விழாவிற்கான ஏற்பாட்டினை அப்துல் காவர், அப்துல் கரீம் சேட், கல்வி அறக்கட்டளை உறுப்பினர்கள், பள்ளியின் தாளாளர் ஜனாப் நிசார் அகமது, பள்ளியின் முதல்வர் ஜனாப் ஃபராக் கான், பள்ளியின் கல்வி இயக்குநர் ஜனாப் ஃபைசல் மஹ்மூத், மேலாளர் ஜனாப் முக்தர் அகமது, பள்ளியின் ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் மாணவியர்கள் செய்திருந்தனர். சுல்தான்பேட்டையில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சார பேரணி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி சுல்தான்பேட்டை பகுதியில் ராயன் பன்னாட்டு மேல்நிலைப் பள்ளி சார்பில் போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான விழிப்புணர்வு பரப்புரை மற்றும் பிரச்சார பேரணி நடைபெற்றது. போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்கள், பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்து போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். இப்பேரணியானது போதைப் பொருள் பயன்பாட்டை தவிர்த்து மாணவர்கள் தங்களது எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும், இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பள்ளி தாளாளர் முபாரக், பள்ளி முதல்வர் விஜயானந்த், துணை முதல்வர் ஆயிஷா இலியாஸ், பொறுப்பு ஆசிரியர் ராஜேஸ்வரி, ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் மூலம் போதை வேண்டாம், வாழ்க்கை வேண்டும் என்ற விழிப்புணர்வு வாசகம் வலியுறுத்தப்பட்டது. மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும், போதைப்பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்கவும் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் பள்ளியின் நிர்வாகம் சார்பில் மனமார்ந்த நன்றியும் தெரிவிக்கப்பட்டது. மங்களம் தொகுதியில் 49,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஆற்றங்கரையை பலப்படுத்தும் பணிகளை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தலின்படி வில்லியனூர் கொம்யூனியன் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோட்டைமேடு மற்றும் சாத்தமங்கலம் கிராம பஞ்சாயத்துகளில் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் மூலம் ஆற்றங்கரை மற்றும் ஓடை வாய்க்கால் கரைகளை பலப்படுத்தும் பணிகள் இன்று தொடங்கப்பட்டன. புதுவை முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பணிகளை தொடங்கி வைத்தார். கோட்டைமேடு கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்ட சங்கராபரணி ஆற்றில் டோபிகனா முதல் அங்காளம்மன் கோவில் வரையிலான கரையை பலப்படுத்தும் பணிக்கு 29,85,500 ரூபாய் மதிப்பீட்டிலும், அதேபோல சாத்தமங்கலம் கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்ட குருவையாறு ஓடை வாய்க்கால் கரையை பலப்படுத்தும் பணிக்கு 19,94,500 ரூபாய் மதிப்பீட்டிலும் என இரு பணிகளையும் சேர்த்து மொத்தம் 1,49,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், ரேவதி, புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் பிரதிநிதி சரவணன், வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி சிவசங்கரன், செயற்பொறியாளர் சித்ரா, இளநிலை பொறியாளர் ராமச்சந்திரன், பணி ஆய்வாளர் மாறன், கிராம திட்ட ஊழியர்கள் பிரதாபன், மகாதேவி மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு புதுச்சேரி தேங்காய் திட்டு ஸ்ரீ வடபத்ர காளியம்மன் கோவிலில் 108 விளக்கு பூஜை நடைபெற்றது. இந்துக்களின் விரதங்களில் ஒன்றான வரலட்சுமி நோன்பு விரதம் நேற்று கடைபிடிக்கப்பட்டது. தங்களுடைய குடும்பம் செழித்தோங்க வேண்டும், கணவர் பிள்ளைகள் அனைவரும் ஆயுள், நீங்கா செல்வம், சௌகரியம் அனைத்தும் பெற்று இன்புற்று வாழ மகாலட்சுமியை வேண்டி பெண்கள் விரதமிருந்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். அதன்படி வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு புதுச்சேரி தேங்காய் திட்டு ஸ்ரீ வடபத்ர காளியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகாலட்சுமி அம்சமாக பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து கோவில் வளாகத்தில் பெண்கள் பங்கேற்ற வரலட்சுமி நோன்பு மற்றும் 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ஏராளமான சுமங்கலி பெண்கள் விரதமிருந்து பூஜையில் கலந்து கொண்டு வழிபட்டனர். பூஜையின் நிறைவில் பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், பூ, வளையல் மற்றும் நோன்பு கயிறு வழங்கப்பட்டது. பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தனியார் தொழிற்சாலை நிர்வாகத்தினரை தாக்கி மிரட்டல், தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன் மீது வழக்கு பதிவு. புதுச்சேரியில் நிழலில்லா நாள், கடற்கரை சாலையில் மாணவ மாணவிகளுக்கு விளக்கம். போராட்டங்கள் நடத்தி தொழிற்சாலைகள் மிரட்டப்படுகிறது, வேலை வாய்ப்புகள் குறைந்து வருவதாகவும் துணைநிலை ஆளுநர் குற்றச்சாட்டு.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.